செம சூப்பராக இருந்தது. நான்வெஜ் ஈரலை விட இந்த ஈரல் செம்மையாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். வெல்கம் டு ருச்சிதா குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, முளைக்கட்டின பச்சை பயிரை வச்சு ஒரு சைவ ஈரல் தான் பார்க்க போகிறோம். நல்லா அழகாக முளைக்கட்டியிருக்கு இல்லையா? காலையில் ஊற வச்சுட்டு சாயந்தரத்தில் தண்ணியெலாம் வடிகட்டி இது போல் நம்ம வடிகட்டியில் வச்சிட்டோன்னா அழகாக முளைக்கட்டி வந்துடும். மேலே ஒரு பாத்திரமோ இல்லை துணி போட்டு மூடி வச்சிட்டோன்னா போதும். இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா இவ்வளோ அழகாக முளைக்கட்டியிருக்கு. இதை வச்சு நம்ம ஈரல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அரிசி பயிர் கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 3 பூண்டு, பச்சை மிளகா, சீரகம், சோம்பு, உப்பு போட்டு நல்லா குறன்னு அரைச்சிக்கலாம். கடலை மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கட்டியாக நம்ம இட்லி ஊற்றிக்கிற மாதிரி ஊற்றிக்கலாம். இந்த தட்டில் தான் ஊற்றி இட்லி வேக வைக்கிற மாதிரி வேக வச்சுக்க போகிறேன். சமம் படுத்திட்டு இட்லி வேகிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 15 நிமிஷத்துக்கு குண்டால வச்சாச்சு, வேகட்டும். நல்லா இந்த சைஸ்க்கு கட் பண்ணிவிட்டு நம்ம இதை எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். அப்போ தான் உடையாது. அடங்கிட பிறகு நம்ம திருப்பலாம். உடனே திருப்பக்கூடாது. கிறிஸ்பியாக வெந்துட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா சூப்பராக இவங்களையும் பொரித்து எடுத்தாச்சு. எண்ணெயில் கடலெண்ணெய் ஊற்றிட்டு நல்லா கொதித்த உடனே கடுகு போட்டு தாளிச்சிடலாம். கடுகு பொரிஞ்ச உடனே பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, சோம்பு, நட்சத்திர மொக்கு, கடல் பாசி எல்லாரையும் போட்டு அவங்களையும் பொரிச்சு எடுத்துடலாம். கட் பண்ண 3 வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. திருவின இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுடலாம். இதையுமே நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதக்கிடுச்சு. கரம் மசாலா, உப்பு, காரத்தை மிளகாத்தூள் போட்டுடலாம். உப்பு இந்த வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் போடுங்க. ஏற்கனவே நம்ம அந்த இதில் போட்டுவிட்டோம் பச்சை பருப்பில். அதனால் தேவையான அளவு மட்டும் போட்டுக்கோங்க. வதங்கினோன்னா ஒரு 2 தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா போட்டுடலாம். புதினா போடுறதுனால அப்போ தான் ஒரு கறி ஸ்மெல் வரும், நம்மளுக்கு செமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வதங்கினோடனே ஒரு 100 ml, அதாவது 1 கிளாஸ் தண்ணி அந்த தக்காளி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்கிட்டோம். நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம வேக வச்சு வறுத்ததை போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கலரி விட்டுட்டு ஒரு 10 இல்லைன்னா ஒரு 5 நிமிஷம் அந்த தண்ணி வத்துற வரைக்கும் வச்சுருக்கலாம். நல்ல கமன்னு நம்மளுக்கு சைவ ஈரல் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போதே செம்ம டெம்பிங்காக இருக்குது. இந்த சைவ ஈரல் மேலே லைட்டாக ஆனியனை போட்டுக்கலாம். லைட்டாக லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். பெப்பர் தூள் லைட்டாக போட்டுக்கலாம். செம்ம சூப்பராக இருந்தது. இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால நம்ம சைவ ஈரல் தான் பண்ணோம். ஈரலே செம்ம சூப்பராக இருந்தது. நான்வெஜ் ஈரலை விட இந்த ஈரல் செம்மையாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். வெள்ளிக்கிழமை, ஃப்ரைடே அது மாதிரி வர டைமில் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நிறைய ப்ரோட்டீன் ரிச் உள்ள ஒரு ஃபுட்டு. ட்ரை பண்ணுங்கள்.